மக்களே இங்கே பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு மூணாறு நோக்கி போயிட்டு இருக்கிற மக்களே. ஸோ இங்கே ஒரு இயற்கை காட்சிகள் அப்படியே வந்துட்டு அதுக்கு நடுவால் போயிட்டுருக்குறோம். வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்பியூரில் ஓசை ஏற்றிட்டு அப்படியே கேரளா நெடுங்கண்டம் வரைக்கும் கிளம்பிட்டோம். இன்றைக்கி கிளைமேட்டு ஜம்முன்னு இருக்குது. காலையிலேயே லைட்டாக மழை வருது மக்களே. வாங்க இன்றைக்கி கேரளா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மக்களே நம்பியூரில் டீசல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிகிட்ருக்க கேரளா. நம்ம தலைவர் தான் டீசல் அடிக்கிறாரு, பார்த்துக்குங்க. தலைவர் ஒரு ஹாய் தான் சொல்லுங்கள். அப்புறம் கேரளாவில் சிப்ஸ் வேணுமா? ஏனுங்க சிப்ஸ் தான் ஸ்பெஷலு கேரளாவில். சாப்பிட்டு வருவோம். நேந்திரம் சிப்ஸ் தான் தெரில. அப்படியே டீசல் அடிச்சுட்டு நீ கேரளா கிளம்பிட்டு இருக்கிற நெடுங்கண்டம். மக்களே நம்பியூரில் டீசல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நம்பியூர் ரவுண்டானா அப்படியே கேரளா வரைக்கும் இன்றைக்கி கிளம்பிட்டு மக்களே. நெடுங்கண்டம் மழை ஜில்லுன்னு காலையிலேயே லைட்டாக சொட்டு சொட்டாக மழை பெய்யுது. வேறு லெவலில் இன்றைக்கி கிளைமேட்டு. அப்படியே போயிட்டுருக்க மக்களே. கெட்டிசவியூர் வழி, குன்னத்தூர், ஊத்துக்குளி அப்படியே போயிட்டுருக்கோம். டைம் கரெக்டாக 7:57. திட்டமலை முருகன் கோயிலில் சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிட்டு இருக்க கேரளா. வாங்க இன்றைக்கி கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது, போய் பார்த்துட்டு வருவோம். கேரளா நெடுங்கண்டம் சில்லுன்னு இருக்குது மழை பெஞ்சு. மக்களே நம்பியூர்லேருந்து கெட்டிச்செவியூர் ரீச் பண்ணிட்டோம். அடுத்தது குன்னத்தூர் அப்படியே போயிட்டுருக்கோம். கிளைமேட் சூப்பராக இருக்குது. டைம் கரெக்டாக 8:25. குன்னத்தூர் ரீச் பண்ணிட்டோம். குன்னத்தூர் ரவுண்டானா அப்படியே போயிட்டுருக்கோம். அடுத்தது ஊத்துக்குளி. மக்களே குன்னத்தூர்லேருந்து ரீச் பண்ணி நம்ம செங்கப்பள்ளி வந்துட்டோம். அடுத்தது ஊத்துக்குளி, அடுத்தது காங்கயம். டைம் கரெக்டாக 8:35. செங்கப்பள்ளி பைபாஸ் பாலம் அப்படியே வந்துட்டோம். மக்களே ஊத்துக்குளி ரீச் பண்ணிட்டோம். அடுத்தது நீ காங்கயம், அப்புறம் தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், செம்பட்டி, தேனிவெளி, நெடுங்கண்டம், கேரளா போயிட்டுருக்கோம் மக்களே. மக்களே காங்கயத்துக்கு பக்கமாக போயிட்டுருக்கோம். இங்கே வேப்ப மரம் பாருங்க, 2 சைடும் ரோட்டில் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ரொம்ப பசுமையாக இருக்குது மழை பெஞ்சதுனால. சூப்பராக நம்ம இப்போ சிவன்மலை ரீச் பண்ணிட்டோம். அடுத்தது காங்கயம் அப்படியே போயிட்டுருக்கோம். கிளைமேட் ஓரளவுக்கு ஜம்முன்னு இருக்குது மக்களே. டைம் கரெக்டாக 9:10. நம்ம காங்கயம் ரீச் பண்ணிட்டோம். அடுத்தது தாராபுரம் அப்படியே போயிட்டுருக்கோம் மக்களே. காங்கயம் பஸ் ஸ்டாண்டு. கிளைமேட் வேறு லெவல் மக்களே. காங்கேயம் ரீச் பண்ணி தாராபுரம் ரோட்டில் போயிட்டு இருக்கிற டைம் 9:15. அப்படியே ஏதோ ஒரு பக்கம் சாப்பிட்லாம். நைட்டு சாப்பிடல மக்களே, பசிக்குது. அப்படியே ஏதோ ஒரு பக்கம் ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம் மக்களே. தாராபுரம் ரோட்டில் சாப்பிடலான்னு ஒரு பக்கம் வண்டியை நிறுத்திட்டு அப்படியே சாப்பிட போயிட்டுருக்கேன். நம்ம அண்ணன் கடைக்கு, தள்ளுவண்டி கடை சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். தக்காளி புளி சாப்பாடு 2 மிக்சிங். சாப்பிடலாம் வாங்க மக்களே. சூப்பராக இருக்கு. சாப்பிட்டு அப்படியே தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், அப்படியே தேனிவெளி, கேரளா நெடுங்கண்டம் மக்களே. இப்போ நம்ம தாராபுரம் ரோட்டில் வட்டமலையில் இருக்கோம். முருகன் கோயில் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கா. கிளைமேட்டு வேறு லெவல் மக்களே. இன்னைக்கு சில்லுன்னு இருக்குது. வண்டி ஓட்ட அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது. அப்படியே போயிட்டுருக்க. வட்டமலை ரீச் பண்ணிவிட்டு அடுத்தது ஊதியூர், அடுத்தது தாராபுரம் மக்களே. தாராபுரம் பக்கமாக ரீச் பண்ணிட்டோம். லைட்டாக தூரல். கிளைமேட்டு வேறு லெவல் மக்களே. தாராபுரத்துக்கு இன்னொரு 5 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கோம். லைட்டாக தூருது. கிளைமேட்டு பயங்கரங்க. இன்னைக்கு வண்டி ஓட்ட அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது மக்களே. அடைமலை வரும் அதில் நினைவோமே, அந்த சாங் தான் பாடத்தோணும் மக்களே.
வேற லெவல் இன்னைக்கு மக்களே. டைம் கரெக்டாக 10:11. நாம் தாராபுரம் ரீச் பண்ணிட்டோம். அடுத்தது ஒட்டஞ்சத்திரம். தாராபுரம் லெஃப்ட் கட் பண்ணால் பஸ் ஸ்டாண்டு. நாம் இப்போ பிரிட்ஜ் மேலே ஏறிட்டு இருக்கோம். கிளைமேட் வேற லெவல் மக்களே, சூப்பராக இருக்கு. எப்பா சூப்பர், வேற லெவல். அப்படியே போயிட்டு இருக்க மக்களே. டைம் கரெக்டாக 10:40. நாம் அப்படியே களிமந்தை ரீச் பண்ணிட்டோம். இன்னொரு 2 மணி நேரம் செம்பட்டி போயிடுவோம். போய் களிமந்தத்தில் ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம் மக்களே. வாங்க டீ சாப்பிடலாம் களிமந்தத்தில். சூப்பராக இருக்குது சுக்கு டீ. ஜம்முன்னு இருக்குது. டீயை குடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம். சரி வாங்க தலைவரை போகலாம். கிளம்பலாமா பாய்? வாங்க கிளம்பிட்டே இருப்போம். நெடுங்கண்டம் வழியாக ஒரு பயணம் புளியம்பட்டி பாயுடன். மகளே டைம் கரெக்டாக 11:40. ஒட்டஞ்சத்திரம் ரீச் பண்ணிட்டோம். நீ அடுத்தது செம்பட்டி. அப்படியே போயிட்டு இருக்கா. கிளைமேட் வேற லெவல். கொய்யோ பழம் சூப்பராக இருக்கு. நான் சின்ன சின்ன காயாக போடணும், பெருசு வேணாம். ரொம்ப சிறுசாக போட. அதை விட சிறுசு போட்டீங்கன்னாலும் சரி போடுங்க. நகாப்பழம் இன்னைக்கு மத்தியான சாப்பாடு கொய்யாக்காய் நகைப்பழம். மக்களே இப்போ தேனிக்கு பக்கம் ரீச் ஆயாச்சுங்க. இங்கே பாருங்கள் வழியெங்கும் மலைகளாகவே இருக்குதுங்க. ஸோ இப்போ வந்து பாய்களோட ஒரு பயணம் எங்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவை நோக்கி. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெடுங்கண்டம் அந்த வெளியே வந்து பார்த்தீங்கன்னா G7 அப்படிங்கிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடு இருக்க போயிருப்போம். ஸோ இப்போ வந்துட்டு 2வது முறையாக போகிறோம். போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் போயிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு திரும்பவும் கிடச்சிருக்குதுங்க. ஸோ அப்படியே போயிட்டுருக்குறோம். ஸோ வழியெங்கும் மலைகள், காடுகளும் இயற்கை சூழ்ந்த அழகுகளும் சூழ சத்தியமங்கலத்திலிருந்து ஸோ அந்த வண்டி இப்போ கேரளா நோக்கி போயிட்டுருக்குதுங்க. பாதி தூரம் வந்தாச்சு மக்களே. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடலாம் மக்களே. அப்படியே போயிட்டுருக்குறோம். இந்த ரோடு அதிக பெண்டு உள்ளது. ஆனால் இருந்தாலும் ட்ராவல் பண்ண அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது மக்களே. இந்த ரோட்டை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாறு வழி போடிநாயக்கனூர்லேருந்து சூப்பராக இருக்குது. நல்ல வியூ பாயிண்ட் எல்லாம் அதிகமாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது மக்களே இந்த ரோடு. மக்களே நாம் இப்போ கொடைக்கானல் பிரிவு வந்துட்டா. தேனிக்கு இன்னொரு 32 கிலோமீட்டர். மக்களே போடிநாயக்கனூர் ரீச் பண்ணிட்டா. அடுத்தது மூணாறு வழி போயிட்டுருக்குறோம். பூப்பாறை போய் லெஃப்ட் கட் பண்ணால் நெடுங்கண்டம். இன்னொரு 1.5 மணி நேரத்தில் போயிடலான்னு நினைக்கிறேன். பெண்டுக ஜாஸ்தி. சூப்பராக இருக்குது இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ண. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. வேறு லெவல் இந்த ரோடு. மக்களே போடி ரீச் பண்ணி நாம் இப்போ மூணாறு வழி போயிட்டுருக்கோம். இந்த மலையை ஏறி அந்த சைடு இறங்கணும்னா மூணாறு. பூப்பாறை போய் லெஃப்ட் கட் பண்ணி நெடுங்கண்டம் போகிறோம். மக்களே போடிநாயக்கனூர் வழியாக மூணாறு ஏறிட்டு இருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு யூட்டன் பாயிண்ட்டு. இந்த மலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள் மிஸ்ட்டு எவ்வளோ அழகாக இந்த மலை மேலே விழுதுன்னு பாருங்கள் மக்களே. போடிநாயக்கனூர் வியூ பாயிண்ட் பாருங்கள். இந்த மலைகள் எல்லாம் பாருங்கள் மக்களே. வேறு லெவலில் இருக்கு மக்களே. போடிநாயக்கனூரோட வியூ பாயிண்ட் பாருங்க மக்களே. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே ஒரு மலை பாருங்க ராக்கெட்டு மாதிரி. நாம் அப்படியே இப்போ கொண்டையூசி வளைவு திரும்புகிறோம். வீடியோ எடுக்க முடியாது மக்களே. அங்கே பாருங்கள் மிஸ்ட்டு பாருங்கள். அந்த மலை மேலே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்க்கவே வேறு லெவல் இந்த ரோடு. ஜில்லுன்னு இருக்குது. எவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குன்னு பாருங்கள் மக்களே. மழை மேய்ஞ்சதுனால நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள் வேறு லெவல். இந்த ரோட்டில் அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது ட்ராவல் பண்ண. நான் எப்போ வந்தாலும் இந்த ரோட்டை விரும்பி வண்டி ஓட்டுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் பெண்டுக்கு ஜாஸ்தி. ஆனால் இருந்தாலும் பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குது மக்களே. பாருங்கள் மலை மேலே இருக்கிற வீடை மட்டும் பாருங்கள் மக்களே. மூணாறு வழி ஏறிட்டு இருக்கோம். வேறு லெவல் மக்களே. இந்த மலைகளெல்லாம் பாருங்கள் வேறு லெவல். அங்கே பாருங்கள் அந்த மிஸ்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த வீடுகள்லாம் பாருங்கள். இவங்கெல்லாம் சொர்க்கத்தில் வாழ்கிறாங்க மக்களே. வேறு லெவல் இந்த ஏரியா மக்களே. இங்கே பாருங்கள் கொன்றைங்க மலை மாதிரி இங்கே ஒரு மலை இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கோம்.
இப்போ நல்ல மழை பெஞ்சிருக்கு. இந்த ரோடு ஃபுல்லாமே மலைகள் ஃபுல்லாமே பசுமையாக இருக்குது பாருங்க மக்களே. பார்க்கவே வேற லெவல் சூப்பராக இருக்குது மக்களே. மக்களே சில்லுன்னு காத்தடிக்குது மக்களே. இங்கே வியூ பாருங்க வேற லெவல். அங்கே பாருங்க மிஸ்டெல்லாம் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. இந்த மலை அப்படியே அந்த மலையில் இருக்கிற வீடுகளை பாருங்க மக்களே வேற லெவல் மக்களே. மூணாறு பக்கம் வந்துட்டோம். இது தமிழ்நாட்டு பார்டரு பாருங்க மக்களே வேற லெவல் வியூ பாருங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகா இருக்கு பாருங்க மக்களே வேற லெவல். இந்த ஊர் பாருங்க தமிழ்நாட்டு பஸ் ஒன்று போகுது பாருங்க மக்களே. சில்லுன்னு இருக்கு வேற லெவல். அந்த மலை மேலே பாருங்க மிஸ்ட் எவ்வளோ அழகா போகுதுன்னு பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகா இருக்கு மக்களே. இந்த பாறை பாருங்க எவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு பாருங்க. வாசப்படி அப்புறம் அந்த சாங் பாட ஒன்று தோணுங்க மக்களே. அந்த அளவுக்கு இருக்கு இந்த ஏரியா. கொஞ்ச நேரத்துக்கு மழை பெஞ்சிருக்கு போல. சிலு 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 காற்று அடிச்சுட்டு இருக்குது. நாம போடிமேட்டு வந்துட்டுங்க. இன்னொரு 2 கிலோமீட்டர் தான் கேரளாக்குள்ள பூந்துருவோம். இங்க பாருங்க பாறையிலெல்லாம் பாருங்க அந்த கற்றாழை எப்படி தளைஞ்சிருக்குன்னு வேற லெவல் மக்களே. போடிமேட்டு வந்துட்டோம், ரீச் பண்ணியாச்சு. நம்ம தமிழ்நாடு பார்டர் முடிச்சு கேரளா பார்டருக்குள்ள போதுறோம். இங்க பாருங்க மிஸ்ட் எவ்வளவு வருதுன்னு பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. நம்ம கேரளா பார்டருக்குள்ள பூந்தாச்சு மக்களே வேற லெவல் மக்களே. நம்ம கேரளாக்குள்ள பூந்துட்டோம் மக்களே. மூணாறு வழி நம்ம கேரளாக்குள்ள போயிட்டோம். இங்க பாருங்க பனிமூட்டமா இருக்கு. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா அப்படின்னு ஒரு சாங் பாடத்தோன்னு பாருங்க வேற லெவல் மக்களே. லைட்டா பனி தூறல் மிஸ்ட் வேற லெவல் மக்களே. இந்த ரோடு மக்களே மூணாறு வழி போயிட்டு இருக்கோம். இங்க இடம் பாருங்க வேற லெவல் மக்களே. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க மக்களே. சொர்க்கமே என்றாலும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வேற லெவல். அப்படியே பனித்தூறல் அப்படியே மிஸ்ட் அப்படியே நம்ம மேலே மோதையில் பார்க்கவே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது வேற லெவல் மக்களே. அதான் கட் பண்ணிட்டு மக்களே இங்கே பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு மூணாறு நோக்கி போயிட்டு இருக்கிற மக்களே. ஸோ இங்கே ஒரு இயற்கை காட்சிகள் அப்படியே வந்துட்டு அதுக்கு நடுவால் போயிட்டுருக்குறோம். சூப்பராக இருக்குது நிஜமானமே. டேரெக்டாக வந்துட்டு சொர்க்கத்தில் இங்கே இறங்கி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி அப்படியே ஃபீலிங்க. பாய் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட வந்து லோடாக இருக்க வேண்டிய இடம் வந்தாச்சுங்க. 9 கிலோமீட்டர் இன்னொரு 9 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் G7 அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டு ரோடாக இருக்க போவோம். ஸோ 2 இடம் தாங்க கேரளாவில். அந்த 2 இடம் இருக்கிட்டா திரும்ப நம்ம வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிறோம். இது என்ன பூப்பாறைங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து விசிட் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன டீ தலைங்களா காப்பி தானுங்க. இது எல்லாமே காப்பி தேயிலை அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பயிரிடக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரளா ஒன்றுங்க. ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான காட்சிகள். மூணாருக்கு பக்கம் தாங்க. மூணாறு இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 30 கிலோமீட்டர் தான். மக்களை கேரளாவில் லோடு இறக்கிட்டு இருக்கோம். மழை வேற வந்துருச்சு. இன்னும் ஒரு ரோடு தான் வண்டியில் இருக்கு. இது இறக்குனா ஓடிடலாம். இரு வர சீக்கிரம் இறங்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான் மக்களே. கேரளாவில் லோடு இறக்கியாச்சு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. பாய்.